தமிழ் மக்களுக்கு வணக்கம். கோடிகளுக்கும் கேடிகளுக்கும் லேடிகளுக்கும் மட்டும் கையெழுத்து போடாமல் மக்களுக்காக கையெழுத்து போட்டு மக்கள் மனசில் ஒருத்தர் இறங்கிட்டு இருக்காரு இல்லையா? அதை பார்த்துட்டு அரசியல்னால் என்னடா, காசு தானே சம்பாதிக்க வந்திருக்கோம், இது என்ன திடீர்னு புதுசாக இப்படி பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணால் நாம் காணா போயிடுவோமே, மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்காரு, இது வந்துட்டு எங்கே கொண்டு போய் முடியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கூட ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதோ மக்களுக்கு பண்ணுறதை பற்றி பேசாமல், சிஎம் சாப்பிட்டாரு, சிஎம் போனார், சிஎம் பஸ்ஸில் வந்தார், அவர் ரீல்ஸ் ஆட்சி நடத்துகிறாரு இப்படின்னு அவர் மேலேயே அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கிற முன்னாள் முதலமைச்சரும் இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரும் வேறு மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் இன்னுமே அவதூறு பரப்புறதுலேயே தான் குறியாக இருக்கீங்களே தவிர மக்களுக்கு வேறு வகையில் நல்லது செய்ய முடியும். எவ்வளோ கோடி இருக்கும் சார், குறைஞ்சது லட்சம் கோடி. கஜானாவில் காலியான பாதி காசு எங்கே இருக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து 1% மட்டும் எடுத்து மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. நீங்கள் இன்னும் பெருசாக அவங்களுக்கு வீடு கட்டுங்க, இது பண்ணுங்கன்னா நாங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எவ்வளோ ஊர் இருக்குது, எல்லா ஊருமே தேவையில்ல சார். ஒரு ஊரில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கா, இல்லை எல்லா குழந்தைங்களுக்கும் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 100 குழந்தைங்க சொல்லுங்கள். உங்கள் பவருக்கு சொல்கிறேன், பவருக்கு 100 குழந்தைன்றது ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 10 குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் இவங்கள ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா டைமிங் ஆச்சு, நேரத்துக்கு மட்டும்தான் வேலை செய்வீங்க. அந்த தேர்தல் வர நேரத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம தீயாக வேலை செய்வோம், அதுக்கப்புறம் காணா போயிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்து அவதூறு பரப்புறதை விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் சமாதானமாக ஆகி நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறதை கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக பயன்பெறுவாங்க. அண்ட் இப்போ இருக்க மக்கள் எல்லாமே மாத்திரை சாப்பிட்ற மக்கள் இல்லை சார், சாப்பிட்ற மக்கள். எல்லாருமே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வெறும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க பாவப்பட்ட மக்கள் நம்ம மக்கள் கிடையாது. நிறைய பாவப்பட்டவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியாக இப்போ என்ன பண்ணான்னு தெரியாமல் இப்போ நாங்கள் ஒரு புது ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டில் தயவு செஞ்சு நீங்கள் தடையாக இருக்காதீங்க. அந்த தடைகள் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். நன்றி, வணக்கம்.